திருமாலுக்கு வாகனம் யாரு? திருமாலுக்கு வாகனம் எது? கருட பகவானுக்கு அண்ணா அருணன். கருட பகவானுக்கு அண்ணா அருணன் என்று சொல்லக்கூடியவர். அவர் கால் ஊனம், அவருக்கு கால் ஊனம். அவங்க அம்மா சீக்கிரமா உடைச்சுட்டா, முட்டை உடையறதுக்கு முன்கூட்டியே உடைச்சிட்டா. அதனால தான் அவர் சாபம் கொடுப்பார். அது பாரத கதையில் வரக்கூடிய சிறப்பு. அந்த அருணன் என்று சொல்லக்கூடியவர் தேர் ஓட்டுறாரா. அந்த குற்றால தலத்துக்கு வருது தேரு. தேரு நகர மாட்டேங்குது. சூரிய பகவான் பார்த்து கேட்கிறாரு, அருணா ஏன் தேர் நகர மாட்டேங்குது சுவாமி? நானும் எவ்வளவோ டைட்டா இழுத்து பிடிச்சி ஓட்டுறேன். அங்க சொல்லுகிற பொழுது சொல்றார் பாருங்க, தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த தேரை ஓட்டுறார் அருணன். அப்போ இந்த குதிரைகளுக்கு கால் வழுகுதான். பரின்னா குதிரைன்னு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மாணிக்க வாசக பெருமானுக்கு நிறைய பரியாக்கினாரா இல்லையா? அதைத்தான் இங்கேயும் சொல்றார். என்ன சொல்றார்? பரிகாலும் தேர்காலும் வழுகும்ன்றார். இந்த தேர் சக்கரம் வழுக்குது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் எது வழுக்குதான்? குதிரையனுடைய காலும் வழுக்குதான். ரெண்டும் வழுக்கிறதுனால சூரியன் எங்கேயும் போக மாட்டேன்றாராம். எங்க இருக்கிறார்? திருக்குற்றாலத்திலேயே இருக்கிறாரா? திரு குற்றாலத்திலேயே இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. அப்ப அந்த திரு குற்றாலத்திலேயே செங்கதிரோன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அங்கிருக்கக்கூடிய குற்றாலநாதரை வணங்கி கொண்டே இருக்கிறாரா. சுவாமி தேர்கால் வழுக்குது சுவாமி, அடுத்த இடத்துக்கு போகணும் சுவாமி, இவ்வளவு தேன் இங்கு சிந்துவதையும் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை சுவாமின்னு அவர் நினைக்கிறாரா. தினமும் அவர் வணங்குறாரா. அப்போ சூரியன் என்று சொல்லக்கூடியவர் அங்க வணங்கி கொண்டிருக்கிறார். அவர் மட்டும் வணங்குறாரா? அதுக்கு அடுத்து வர வரியில சொல்றார் பாருங்க, தேர்காலும் வழுகும் கூணல் இளம் பிறை முடிந்த வேணி அலங்காரர். இந்த சந்திர பகவான் இவர் சொல்றார், கூணல் இளம் பிறை. யாரு? சந்திரன். பிறை யாருக்கு வரும்? வளர்பிறை, தேய்பிறை. சிவபெருமான் திருமுடியில் இருக்கக்கூடிய பிறை என்ன பிறை? வளர்பிறையா தேய்பிறையா? அதுலேயே ஒரு டவுட்டு இல்லை, சொன்னா தப்பாயிடுமோன்னு கொஞ்சம் எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு தப்பா சொல்லிடுவோமோ அப்படின்னு. தேய்பிறை வளர்பிறை தான் நாம பார்க்கறது. இறைவன் சிவபெருமானுடைய திருமுடியில் இருக்கக்கூடிய பிறை தேய்பிறை. என்ன கேட்டா, அந்த தேய்பிறை அன்றைய தினத்தில் தான் போய் அவர் வணங்கினார். அப்பதான் அவர் கேட்டார், சுவாமி என்ன சந்திரா இப்படி தேஞ்சிக்கிட்டே இருக்கே, என்ன ஆச்சு அப்படின்னார். சுவாமி மாமனார் கொடுத்த சாபம்னார். அப்படியா, நான் வளர்பிறை ஆக்கிறேன். அப்பதான் சொன்னார் 15 நாள் வளர்பிறை, அவர் கொடுத்த சாபத்தினால 15 நாள் தேய்பிறை. அப்ப இவருக்கு ஒரு சந்தேகம், சுவாமி தேய்பிறை வளர்பிறை இருக்கு, கடைசியில ஒரு நாள் சொன்னீங்களே அந்த நாள் வந்தா என் கதி என்ன ஆகிறது? எந்த நாள்? அமாவாசை. அப்ப நீ என்ன பண்றது? மாமனார் போட்டு தள்ளிட்டார்னா என்ன பண்றது? நான் மறைஞ்சி வாழ்றேன், மாமனார் போட்டு தள்ளிட்டா என்ன பண்றது? நான் இருக்கிற வரைக்கும் நீயும் இருப்பேன். என்னை வணங்குறவங்க உன்னையும் வணங்கட்டும், என்னை வணங்குறவங்க உன்னையும் வணங்கட்டும் அப்படின்னு அந்த தேய்பிறையை தூக்கி தான் திருமுடியில வச்சார். அதைத்தான் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார், பித்தா பிறை சூடி அப்படின்னார். இங்கேயும் இவர் என்ன சொல்றார்? கூணல் இளம் பிறை முடிந்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலை எங்கள் மலையேன்றார். அப்போ பிறை சூடி இருக்கக்கூடிய பெருமான். அப்ப அந்த பிறை எங்க இருக்கு? குற்றாலத்தில் இருக்கு. அப்ப சூரியனும் வணங்கி இருக்கிறார், சந்திரனும் வணங்கி கொண்டிருக்கிறார். சூரிய சந்திரர்கள் இருவரும் வணங்குறாங்க, 33 தேவர்களும் அங்க வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மலைதான் எது? இந்த குற்றால மலை. அப்ப எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தங்கம் வேணா, வெள்ளி வேணா, ரத்தனம் வேணா, தாமிரம் வேணா, வெறும் சித்திரம் போதும்ன்றார். வெறும் சித்திரம் போதும்ன்றார். யோசித்து பாருங்க எவ்வளவு சிறப்பு. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்கூட்டியே இதை நமக்கு கண்டுபிடிச்சு எவ்வளவு அழகா ஒவ்வொன்றத்தையும்
சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. இப்பதான் இதனுடைய சிறப்புக்கு நாம வரோம். இறைவனுடைய கருணையினால சாதாரண பாமரர்கள் இல்லத்தில் படம் வைத்து வழிபாடு செய்தாலும் கூட அது சித்திர சபைக்கு சேரும். ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு முறை இருக்கு இல்லையா? வெள்ளி வச்சு யாரெல்லாம் வழிபாடு செய்யறோமோ அதெல்லாம் மதுரையை சேரும். தங்கம் வச்சு யார் வழிபாடு செய்யறோமோ அதெல்லாம் சிதம்பரத்தை சேரும். ரத்தினம் வைத்து யாரெல்லாம் வழிபாடு செய்யறோமோ அதெல்லாம் திருவலங்காட்டை சேரும். தாமிரத்தை வைத்து நம்ம எல்லாம் பெரும்பாலும் குத்து விளக்கு, காமாட்சி அம்மா விளக்கு எதில் இருக்கு? ஒரு சில வீடுகளில் வெள்ளியில வச்சிருக்காங்க. ஆனா முக்காவாசி எதில் வச்சிருப்போம்? தாமிரம் என்று சொல்லக்கூடிய செம்பினால் தான் வைத்துக் கொள்கிறோம். எதில? பித்தளையிலையும் செம்பு என்று சொல்லக்கூடியதுல தான் வைக்கப்பட்டிருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? அதில் வச்சுதான் நம்ம எல்லாம் விளக்கேற்றுறோம். ஆனா அது கூட இல்லாம இருக்கக்கூடிய வீடுகள் கூட ஒரு அகல் விளக்கு, ஒரு படம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய தாத்பரியம் தான் இது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, திரிபுர தாண்டவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மும்மலங்களை எரிக்கிறார். இந்த 3 மலங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, என்ன மலம் அது? ஆணவம், கண்மம், மாயை. அதுக்கு இப்போ உங்கள் வாயிலிருந்தே நான் ஒரு சிலதெல்லாம் சொல்ல போகிறேன். இந்த பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி சில நேரத்தில் பேசுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து கேட்பா, யார நம்ம கிட்ட கேட்பா, என்னென்னு, பையன் எங்கே போய்கிறான்? அடா நீங்கள் வேற, இந்த காலேஜின்னு ஒன்று என்னைக்கு போனானோ ஒரு டிகிரியை முடிச்சுட்டு வந்தான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் முந்தானையே பிடிச்சிட்டு அம்மா அம்மான்னு சொன்னான். இந்த காலேஜின்னு ஒன்று போனதுக்கு பிறகு எங்கடா போற? மா 4 இடத்துக்கு போவேன், சும்மா எங்கே போகிறேன்னு போகிற நேரத்துலையே கேட்டுனுக்கிறீங்க. போகும்போது கேட்கக்கூடாதுன்னு தெரியாத? ஏண்டா நீ சொல்லிட்டு போனால் நான் ஏண்டா கேட்க போகிறேன்? அம்மா சொல்லுவா. பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து கேட்கும் பொழுது அந்த பதில் சொல்லுவா. என்ன தெரியுமா? பிள்ளைகிட்ட இப்படி சொல்லுவா. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து கேட்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவா. எங்கே சொல்லிட்டு போகிறான்? ஆணவம் பிடிச்சின்னு அலையிறான். தாய்மார்களினுடைய வாயிலிருந்தே மும்மலம் வந்துருமா. ஆணவம் பிடிச்சின்னு அலையிறான். ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அந்த அம்மா வந்தா. பையன் எங்கே போய்கிறான்? பையன் எங்கே? அட நீங்கள் வேற, என்னமோ தேர்தலாம் ஓடு ஓடுன்னு ஓடினான், எந்த ஓட்டலில் தின்னானோ இதுவும் போகுது இதுவும் போகுது. அவன் கர்மத்தை அவன் தானே தொலைக்கணும். பின்ன நான் சாப்பிட்டா நான் தானே ஜீரணம் பண்ணணும். பக்கத்து வீட்டுக்கார பண்ண முடியும்? முடியாதில்ல. நான் உட்கொண்டதை, நான் செய்த கர்மாவை, நான் செய்தது அது இந்த பிறவியோ அல்லது அடுத்த பிறவியோ தெரியாது. எந்த பிறவியில் செய்தாலும் கர்மா கர்மா தானே. முன்வினை கர்மா இப்போ பின்தொடர்வதற்காக தான் மனித பிறவி கொடுப்பது. அதனாலதான் தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். நான் சொல்லல, அவ்வை பிராட்டியார் சொல்றாங்க. என்னன்னு? தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். அந்த செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது தவத்தளவே ஆகுமாம். நீங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? அந்த காலத்துல எல்லாம் காட்டுக்கு போய் உடம்பை சூடாக்கி மேல்நாக்கு வழியாக உடம்பில் ஏற்படக்கூடிய சுக்கிலம் என்று சொல்லக்கூடியதை, இந்த சுக்கிலம்னா புரியுதா உங்களுக்கு? சுக்கிலம்னா புரியுதா? அப்படின்னா தெரியுமா? தெரியாது. அதுதான் விந்துன்னு சொல்லக்கூடியது. ஒரு குழந்தை உற்பத்தி ஆவதற்கு தேவையான அணுக்கள் என்று சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா? அது நம்மளுடைய அந்தரங்கம் என்கின்ற இடத்தில் இருந்து வந்தால் அதற்கு விந்துன்னு பேரு. ஆனா அதுவே வந்து இந்த தொண்டை குழி என்று சொல்லக்கூடியதை தியானம் செய்து தவம் செய்து மேல்நாக்கு வழியாக வெளியில் எடுத்து மீண்டும் உள்நாக்கு வழியாக சாப்பிட்டு விட்டால் பல ஆண்டு காலம் பசி எடுக்காது. ஆனா அந்த வித்தை நமக்கு தெரியாது. இன்னொன்னு, அந்த அளவுக்கு பொறுமை நம்மகிட்ட இருக்கு. 10 நிமிஷம் போய் கோயில்லையோ அல்லது வீட்லேயோ ஒரு தியானத்தை உட்காந்து 10 நிமிஷம் பண்ணுகிற பொழுது எண்ணம் எங்க போகுது?
கார்ணீஸ்வரர் கோயிலுக்கு வரலான்னு நினச்சேன். வரும்பொழுது ஒரு புடவையை எடுத்தேன். பீரோவை பூட்டினா இல்லையான்னு ஞாபகம் இல்லை. பீரோவை பூட்டினேன், ஆனால் சாவியை எங்கே வச்சேன்னு ஞாபகம் இல்லை. பாலை வச்சுட்டு வந்தேன், அடுப்பை ஆஃப் பண்ணனா இல்லையா ஞாபகம் இல்லை. பர்ஸை எடுத்தேன், ஆனால் இங்கே வந்து பார்த்தா பர்ஸில் காசை எடுத்தேன், எங்கே வச்சேன்னு ஞாபகம் இல்லை. இப்படி தானே சிந்தனை ஓடுது. எங்கே 10 நிமிஷம் தியானத்திற்கு உட்கார்ந்துருக்கிற இடத்தையே நமக்கு இவ்வளவு சிந்தனை வருதுன்னா தவத்துக்கு போனால் எவ்வளவு வரும்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் தொந்தரவு தாங்க முன்னாடி நான் சன்னியாசியாக போகிறேன்டின்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு புறப்பட்டார். அந்த தெருமன்ன வரைக்கும் போனார். தவத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. போகிறதான் போகிறீங்க, ஜீவனாம்சம் கொடுத்துட்டு போ. அந்த அம்மா சொன்னான், போகிறதான் போகிறேன், இருக்கிறதெல்லாம் என் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போ, யாரும் அடுத்தவங்க யாரும் பங்குக்கு வரக்கூடாது. அவரும் எழுதிட்டார். உன் தொந்தரவு தாங்க முடியல, போகிறேன்டின்னு போனார். தெரு மொன்ன வரைக்கும் போனவர் திரும்பி வந்தார். போலையா? நான் அந்த அம்மா, இல்லை போனேன், உன்னை தெரு மாடத்தில் வச்சுட்டேன், அதை எடுத்து உள்ளே வைக்க சொல்லி போகலான்னு வந்தேன்னு. என்னதுன்னா, சுண்ணாம்பு டப்பாவை தெரு மாடத்தில் வச்சுட்டேன், அதை எடுத்து உள்ள வை, யாராவது தூக்கிட்டு போயிட்டு போறா. தவத்துக்கு போறவருக்கு சுண்ணாம்பு டப்பா வெளியில இருந்தா என்ன, உள்ள இருந்தா என்ன? சுண்ணாம்பு டப்பாயே நம்மளால துறக்க முடியலன்னா இல்லறத்தை துறக்க முடியுமா? ஆசையை துறக்க முடியுமா? ஆசையை துறந்தால் தானே ஆண்டவனை தொட்டவராக ஆகும். அப்போ நம்மால அரிய பிறவி இறைவன் கொடுத்திருக்கிறார். முன் ஜென்மத்தில் பண்ண கர்மாவை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம். முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம். முன் ஜென்மத்தில் செய்த தவத்தினுடைய வலிமையினால் திருக்கார்ணீஸ்வரர் ஆலயத்தில் இந்த நேரத்தில் இங்க உட்கார்ந்து இருக்கணும்ன்ற புண்ணியம் இருப்பதனால இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். கைத்தட்டுங்களேன். இதை கூட நான் கேட்டு வாங்குறதா இல்லை, கதை இன்ட்ரெஸ்டில் போகிறீங்க இல்லை? ஏன்னா அரிய ஒரு பிறவி. இப்போ யோசித்து பாருங்க, அவரவர்கள் வீட்டில் ஒரு திரை அளவு தேட்டர் மாதிரி ஒரு டிவி வச்சுட்டாங்க. கையில் உள்ளங்கை அளவு செல்போன். உலக நாடு முழுவதும் அதுக்குள்ளறையே இருக்கு. உலகம் முழுவதும் ஒரு நிமிடத்தில் என்ன நடக்கின்றது என்பதை பார்ப்பதற்கு உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய ஒரு போன்லயே எல்லாம் பார்த்துடுறாங்க. இதே விஷயத்தை நாளைய தினத்துல யூடியூப்ல ஒளிபரப்பு பண்ண போறாங்க. அதையும் தாண்டி திருக்கார்ணீஸ்வரர் கோயில் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உட்கார்ந்து கேட்டால் புண்ணியம் என்கின்ற காரணத்தினால் இவ்வளவு பேர் இந்த கலியுகத்திலும் உட்கார்ந்து இருக்கிறோம்னா அப்ப அதுக்கு எவ்வளவு மரியாதை. நீங்க பண்றதெல்லாம் தவம். என்னது தவம்? பெரிய விஷயம். ஏன்னு கேட்டா இப்பெல்லாம் யாரும் அதிகமாக, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கோயிலே நிறைஞ்சு வடிஞ்சது. சொற்பொழிவுக்கு எப்படா வருவாங்க உட்காருவாங்கன்னு இருந்தது. அதெல்லாம் போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைந்திருந்தாலும் கூட, இவ்வளவு மீடியாக்கள் இருந்திருந்தும் கூட இப்பயும் இவ்வளவு பேர் நம்ம உட்கார்ந்து கேட்கிறோம்னா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? முன் செய்த புண்ணியம். முன் செய்த ஏதோ ஒரு ஜென்மத்தில் செய்த, 7 பிறப்புல செய்யலன்னா கூட ஒரு ஜென்மத்தில் ஒரு துளி செய்திருந்தால் மட்டும்தான் இந்த புராணத்தை இந்த நேரத்தில் உட்கார்ந்து நம்மளால கேட்க முடியும். இல்லைன்னா அதுக்கு நிச்சயமா வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கண்மா அப்படின்றது தான் இவர் சொல்றார். என்னது? ஆணவம் முடிச்சுட்டு அலையறான், அவன் கர்மத்தை அவன் தான் தீர்க்கணும். அவன் கர்மத்தை அவன் தான் தீர்க்கணும். சரி, 2 வார்த்தை வந்துருச்சு. 3வது அடுத்து ஒரு வாரம் கல்யாணம் எல்லாம் அந்த பையனுக்கு முடிச்சுட்டு 1 மாசம் கழிச்சு பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்து கேட்குற, பையன் எங்க? மாயையில மூழ்கின்னு இருக்கான். மனைவியோட பேசிட்டு இருக்கிறான். வேற ஒன்றும் இல்லை. என்ன பேசிட்டு இருக்கான்? மனைவியோட பேசிட்டு இருக்கான். முதல் நாள் என்ன சொன்னாங்க? ஆணவம் பிடிச்சுண்டு அலையிறான். 2வது நாள் சொன்னாங்க அவன் கர்மத்தை அவன் தானே தொலைக்கணும். 3வது நாள் சொல்றா மாயையில மூழ்கி கொண்டு இருக்கின்றான். அப்ப மும்மலம் என்று சொல்லக்கூடிய 3 மலத்தை அறுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா திருக்குற்றாலம். 3 மலத்தை அறுக்கக்கூடிய இடம். இப்ப அடுத்து இன்னொரு செய்தி சொல்ல போறேன். ஏன்னா இந்த புராணத்தை ஆராய்ச்சி பண்ணுகின்ற வரைக்கும் உண்மையாகவே இந்த விஷயம் எனக்கு தெரியாது.
25 வருஷ சர்வீஸ்ல குற்றாலத்தை நான் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் எனக்கே அந்த விஷயம் தெரிஞ்சது. அப்பன்னா யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்திற்கு கோடி முறை நன்றி சொன்னாலும் பத்தாது. 25 வருஷ சர்வீஸ்ல எனக்கு இந்த விஷயம் தெரியாதது. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சொன்னேன். பிறந்தா திருவாரூர், வாழ்ந்தா காஞ்சிபுரம், தரிசித்தால் சிதம்பரம், இருந்த இடத்திலிருந்து நினைத்தால் திருவண்ணாமலை, காசியில் இறந்தால். இப்போ எத்தனை சொல்லியிருக்கேன்? மொத்தம் 5 சொல்லியிருக்கிறேன்னா. இந்த திருக்குற்றாலத்திலே பிறந்தால் முக்தி, இறந்தால் முக்தி, வாழ்ந்தால் முக்தி, தரிசித்தால் முக்தி, நினைத்தால் முக்தி. கை தட்டுங்களே. இந்த விஷயம் இந்த சப்ஜெக்டை படிக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது. திருக்குற்றாலம் தெரியும், திருக்குற்றாலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததுன்னு தெரியும். ஆனா அந்த புராண ஆராய்ச்சின்னு ஒன்றை போகிற பொழுதுதான் அதில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சது. யோசிச்சு பாருங்க. பிறந்தால் ஒருவருக்கு முக்தி. நான் எல்லா டைம்லையும் சொல்லியிருப்பேன், அடுத்த முறை டெலிவரின்னு ஒன்று உங்கள் மருமகளுக்கோ மகளுக்கோ வச்சிங்கன்னா திருவாரூர்னு. ஆனால் இப்போ திருக்குற்றாலத்தில் கூட வச்சுக்கலாம். நான் சொல்லல, திருக்குற்றாலத்தினுடைய புராணம் சொல்லுகிறது, திருக்குற்றாலத்தினுடைய பெருமை சொல்லுகிறது. அப்ப யோசித்து பாருங்க, நம்ம காசியில போய் இறக்கணும்னு அவசியம் இல்லை. பிறக்கணும், திருக்குற்றாலத்தில் பிறக்கலாம். அதே மாதிரி தரிசிக்கணுமா, திருக்குற்றாலத்தை தரிசிக்கலாம். நினைக்கணுமா, பார்க்க முடியலன்னு யாருக்காவது வருத்தம் இருந்தா இங்கு இருந்த இடத்திலிருந்தே திருக்கார்ணீஸ்வரரை தரிசிக்கின்ற பொழுதெல்லாம் இவர்தான் திருக்குற்றால நாதர் என்று ஒரு முறை ஒரு கும்பிடு போட்டாவே அங்க இருக்கக்கூடிய திருக்குற்றாலநாதர் இங்கு இருக்கக்கூடிய கார்ணீஸ்வரர் ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுக்கிறாருன்னு யோசித்து பாருங்க, எவ்வளவு இன்பம் அப்படின்னு. அப்ப எவ்வளவு எப்பேற்பட்ட ஒரு தலம் நம்ம ஸ்டேட்ல இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். அடுத்த ஸ்டேட்ல இருந்தா கூட இவ்வளவு சிறப்பு இல்லை. நம்ம ஸ்டேட்ல, நம்ம தமிழ்நாட்டில் தென் பகுதி என்று சொல்லக்கூடிய தென்காசிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அவ்வளவு சிறப்புக்குரிய தலம். பிறந்தா முக்தி, இறந்தா முக்தி, வாழ்ந்தா முக்தி, தரிசித்தால் முக்தி, நினைத்தால் முக்தின்னா எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு அந்த தலத்திற்கு யோசிச்சு பாருங்க. ஒரு முறையாவது அந்த தலத்தை நாம் எல்லாம் பார்க்க வேண்டாமா? அது ஒன்றும் எங்கேயோ பெரிய காசியில் இல்லை, இல்லை வடநாட்டில் இல்லை, எங்கேயோ ஒரு உலகத்தின் எல்லையில் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் தென் மூலையில் இருக்கு. அவ்வளவுதான். எல்லாராலையும் தரிசிக்கக்கூடிய இடத்தில் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த திருக்குற்றால நாதரை ஒருவேளை எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு போக முடியல அப்படின்னு யாராவது நினைச்சிங்கன்னா கூட இன்னைக்கு நீங்கெல்லாம் தரிசிச்சிட்டீங்க. எதன் மூலியமா? அவர் என்ன சொல்றார் புராணத்துல? திருக்குற்றால நாதா என்று என்னை நினைத்தால். அப்ப அவருடைய பெருமையை இப்ப நாம் எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்புண்டால் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும். ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்கணும்னு காரைக்கால் அம்மையார் கேட்டா இல்லையா? அது மாதிரி இரவாத ஒரு யாக்கையை தருவார். ஒருவேளை மனசுக்குள்ள இறக்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு ஆசை இருக்குமே, ஆனால் அடுத்த ஒரு பிறவியிலும் கூட அந்த குற்றால நாதரை மறவாமை தருவார். அப்பேற்பட்ட சிறப்பு. எனக்கு உண்மையிலே இந்த சரித்திரத்தை படிக்கும் போது உண்மையிலே நாமெல்லாம் சில நேரத்தில் நினச்சிப்போம், நமக்கே ஒரு கர்வம் வரல, நம்ம நிறைய படிச்சுட்டோன்ற ஒரு எண்ணம் வரல. அடடா, கற்றது கடுகளவு கூட இல்லைன்னு இதெல்லாம் படிக்கும்போது தான் தெரியுது. கற்றது கடுகளவு கூட இல்லை என்பது இப்பதான் தெரியுது. அப்ப யோசித்து பாருங்க. பிறந்தால், வாழ்ந்தால், தரிசித்தால், நினைத்தால், இறந்தால். மனிதர்களுக்கு மட்டும் இல்லையா, அங்கு தரிசிக்கக்கூடிய 84 லட்ச யோனி பேதம். பிறந்தாலும் சரி, தரிசித்தாலும் சரி. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்ல இந்த புராணத்துல என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 21 தலைமுறை
புண்ணியம் செய்தவருக்கு மட்டுமே அந்த தென்காசி என்று சொல்லக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய திரு குற்றாலநாதனுடைய அந்த வாசற்படியை மிதிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. 21 தலைமுறை புண்ணியம் செய்தவருக்கு மட்டுமே அந்த தலத்தில் வாய்ப்புன்னு சொன்னா, அப்போ எவ்வளவு பேர் அந்த புண்ணியத்தை செய்திருக்கிறாங்கன்னு தெரியல இல்லையா? போனவங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க திரு குற்றால நாதருக்கு? அப்ப கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எல்லாருமே தரிசனம் பண்ணி இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கு, அதனால நிச்சயமா தரிசிக்காதவர்கள் இருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அதுல சொல்லுகிற பொழுது சொல்றார், ஊழிதோறும் அதுல சொல்லக்கூடிய தல புராணத்தினுடைய வரலாற்றில் சொல்றார், ஊழிதோறும் அழியாத தலம் இதுவே. ஒவ்வொரு முலையும் அழிகிற பொழுது அழியாத தலம் எதுடான்னு கேட்டா திருக்குற்றாலம். அழிவே கிடையாதான். முதல் தலத்தில் ஒரு யுகத்தில் அயனாகி ஒரு யுகத்தில் அரியாகி இப்பெரு யுகத்தில் அரணாக வீற்றிருக்கும் தலம் இதுவே. பூர்வத்தின் புண்ணியமோ யான் புரிந்த மாதவமோ யான் இங்கு புகுந்து வந்ததம்மா. இது தல புராணத்தினுடைய பாடல். அப்போ ஊழிதோறும் அழியாத தலம் இதுவே. ஊழின்னா பிரளயம் வரும் இல்லையா? இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பிரதோஷம் 5 வகை. பிரதோஷம் 5 வகை. எல்லாருக்கும் 4 வகை தெரியும், கடைசி ஒன்று மட்டும் தெரியாது. ஒன்று வளர்பிறை பிரதோஷம், இன்னொன்று தேய்பிறை பிரதோஷம். சனிக்கிழமை அன்றைய தினத்தில் வரக்கூடியது என்ன பிரதோஷம்? சனி பிரதோஷம் இல்லை, அதுக்கு அடுத்து சொல்வீங்களே என்னது? மகா பிரதோஷம்னு பேர். அதுக்கு என்ன பிரதோஷம்? மகா பிரதோஷம். ஆனா தினந்தோறும் ஒரு பிரதோஷம் வருது. எது? 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு நித்திய பிரதோஷம்னு பேரு. நீங்க காத்தால விளக்கேத்துறீங்களோ இல்லையோ, இந்த குழந்தைங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு, குழந்தைகள் அமையல, வரன் அமையல, குழந்தை பிறக்கல, அதே மாதிரி நிறைய சொல்றோம் இல்லையா, குறைகள் இருக்கு, பேசல, அதே மாதிரி நிறைய நோய்கள் இருக்கு. இதெல்லாம் சொல்றவங்க பிரதோஷ வேளையில் ஏதாவது ஒரு கோயில்ல ஒரு விளக்கேற்றணும். 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள ஒரு விளக்கேற்றணும். ஒருவேளை கோயிலுக்கு வர முடியாதவர்கள் என்ன பண்ணலாம்? அவங்கவங்க இல்லத்திலேயே நித்திய பிரதோஷ காலத்தில் ஒரு விளக்கேற்றணும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்வீங்க? விளக்கேத்துற நேரம். விளக்கேத்துற நேரம் பீங்க. இப்பயும் சொல்வீங்களா இல்லையா? விளக்கேத்துற நேரம். காத்தால ஏத்துறீங்களோ இல்லையோ, ஆனா சாயங்கால நேரத்தில் விளக்கு வைக்கிற நேரமாச்சு. இந்த வாசப்படியில் உட்காந்துருந்தா கூட, ஏமா விளக்கு வைக்கிற நேரமாச்சு, வாசப்படியில் உட்காராதே, விளக்கு வைக்கிற நேரமாச்சு தலை வாராது, விளக்கு வைக்கிற நேரமாச்சு தலை விரிச்சு போடாது, இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு அர்த்தம் என்னன்னா நித்திய பிரதோஷம்னு பேரு. வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம், சனி பிரதோஷம், நித்திய பிரதோஷம். இது 4க்கும் நாம இருப்போம். பிரளய பிரதோஷம்னு ஒன்று இருக்கு. அப்போ இந்த உலகம் அழிகிற பொழுது எதுவாக அழியும்? பிரதோஷ காலத்தில் தான் அழியும்னு அர்த்தம். எப்ப அழியும்? பிரதோஷ காலத்தில் தான் அழியும். அப்போ எல்லா தோஷத்தையும் நீக்கக்கூடிய ஒரு தோஷம் எது அப்படின்னா பிரதோஷ வேலை. அது மாதிரி பிரளய பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப சொல்றோம்ல, திரேதாயுகம், கிரேதாயுகம், துவாபர யுகம், இப்ப நடப்பது கலியுகம். இப்போ இந்த ஊழிதோறும் அவர் சொல்லக்கூடியது. அப்போ பிரளயம் உலகம் அழிகிற பொழுது அழியாத ஒரு தலம் எது அப்படின்னு சொன்னா திருக்குற்றாலம். கை தட்டுங்களேன். அப்ப எல்லாமே அழியும் அப்படின்றார். இந்த பூமியில எல்லா ஆலயமும் அழியும், ஆனா அழியாத ஆலயம் எது அப்படின்னா நான் சொல்லல, தல புராணம் சொல்லுது. என்ன சொல்றார்? ஊழிதோறும் அழியாத தலம் இதுவே. ஒரு யுகத்தில் அயனாகி, அயன்னா யாரு? நம்ம தலையெழுத்தை எழுதக்கூடிய பிரம்மா, தலையெழுத்தை எழுதக்கூடிய பிரம்மா. அப்போ ஒரு யுகத்தில் அயனாகி, ஒரு யுகத்தில் அரியாகி, ஒரு யுகத்துல அரியாக இருக்கிறார் அந்த தலத்துல. அதுக்கு அடுத்து என்னன்னா இப்பெரிய யுகத்தில் அரணாக வீற்றிருக்கும் தலம் இதுவே. அரணாக இப்ப நமக்கு என்னவாக இருக்கிறாருங்க? குற்றால நாதராக இருக்கிறார். அப்ப குற்றால நாதராக இருக்கக்கூடிய தலம் இதுவே, வீற்றிருக்கும் தலம் இதுவே. பூர்வத்தின் புண்ணியமோ யான் செய்த மா தவமோ,
யாரெல்லாம் ஒரே ஒரு நிமிடம் அந்த தலத்துக்கு உள்ளர போய் ஒரு நிமிடம் அப்படி அந்த ஒரு செகண்ட் சொல்வீங்க இல்லையா, அந்த ஒரு செகண்ட் அந்த குற்றால நாதரனுடைய ஈஸ்வரனுடைய அந்த குழல்வாய் மொழி அம்மையினுடைய அந்த இடத்தில் ஒரு நிமிடம் எவர் ஒருவர் நின்று அந்த இறைவனை வழிபாடு செய்துவிட்டு வந்திருந்தால் 21 தலைமுறை புண்ணியம் செய்தவருக்கு மட்டுமே இந்த பாக்கியம். 21 தலைமுறை புண்ணியம் பண்ணவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குதான். அததான் சொல்றார், யான் புரிந்த மா தவமோ யான் இங்கு புகுந்ததம்மா அப்படின்னு தல புராணத்தினுடைய பாடல் சொல்லுது. அப்போ இங்க அடுத்து சொல்றார், புந்தி நினைந்தார்க்கு அருணகிரி. திருவண்ணாமலையை நினைச்சா என்ன கிடைக்குதான்? முக்தி கிடைச்சிடுத. நான் முன்பே சொன்னேன் இல்லையா முக்தி. அதுக்கு அடுத்து சொல்றார், தரிசனைக்கு புலியூர். புலியூர்னா எது? புலியூர்னா யாருக்கும் தெரியாதா? இல்லை. தரிசித்தால் எது? தரிசித்தால் எந்த தலம் தரிசனம் பண்ணோம்? அதுக்கு தான் புலியூர்னு பேரு. ஆதி காலத்தில் அதுக்கு பேரே புலியூர்னு தான் பேரு. அது இப்போ நாளடைவில் மருவி என்ன வந்துட்டுது? சிதம்பரம், திருச்சிற்றம்பலம், பொற்சபை, கனக சபாபதி அப்படிதான் பேரு. ஆனால் ஆதியில் இருக்கக்கூடிய புலியூர் என்பது தான் அதனுடைய பெயர். தரிசனைக்கு புலியூர், சிதம்பரம்னு பேரு. அதுக்கு அடுத்து சொல்றார், பெரு நந்தனிக்கு பிறந்ததற்கு திருவாரூர். பிறந்ததற்கு திருவாரூர். இணைந்தார்க்கு நல்கும் காசி. இறந்தார்க்கு நல்கும் காசி. இது அனைத்துமே திருக்குற்றாலம். அதே இருக்கக்கூடிய தல புராணத்தினுடைய பாடல்ல அதுல சொல்லுகிறபடியே சொல்றார். அப்போ எந்தைக்கும் பிறந்தார்க்கும் இறந்தார்க்கும் சிந்தையுற நினைத்தார்க்கும் திரு கண்டார்க்கும் அழியா முக்தி தரும் திருக்குற்றாலம்ன்றார். அப்போ எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு பாருங்க. திருக்குற்றாலத்தை தரிசிக்க கூடியவங்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு பாருங்க. ஆணவம், கண்மம், மாயை என்று மும்மலங்களை அழிக்கிறார். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, முற்றிலும் இறைவனிடத்துல சரணாகதி அடையணுமா. என்னது? சரணாகதி. அங்க போய் ஒரே ஒரு நிமிஷம், இறைவா, இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, அரிது அரிது மானடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறக்க வைத்த இறைவா, உன்னை தரிசிப்பதற்கு இந்த கண்ணார கண்டு மனதார வாழ்த்த திருக்குற்றால நாதா, சித்திர சபை என்று சொல்லக்கூடிய தலத்தில் வீற்றிருக்கும் குழல்வாய் மொழி அம்மை என்று சொல்லக்கூடிய அம்மையாரும் சேர்த்திருக்கக்கூடிய இறைவாய் என்று இறைவனுடைய நாமத்தையும் அம்மையாருடைய நாமத்தையும் சொல்லி ஒரு நிமிடம் நினைந்தார்க்கு அடுத்து வர இருக்கக்கூடிய 21 தலைமுறை நலம் தந்துருவாராம். எவ்வளவு? ஒரு நிமிஷம். அந்த தலத்துல போய் எவரெல்லாம் தரிசனம் பண்ணி கையெடுத்து கும்பிட்டு வணங்குகிறாரோ அவருக்கு 21 தலைமுறை என்ன கொடுத்துறாரா? நலம் தருகிறாரா. நலம் தரார். அப்படிப்பட்ட ஒன்று. சின்ன நாஞ்சின் சேந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பெரிய நாஞ்சன் சேந்தன் என்று சொல்லக்கூடியவரும் இவங்க தான் குறுநில மன்னர்கள். அவங்க தான் அந்த ஆலயத்தை புதுப்பிக்க செய்தவர்கள். அந்த இடத்துல குலம் 5 தேர் செய்து அந்த தலத்தில் மட்டும்தான் 5 தேர் ஓட. ஒரே நாளைக்கு 5 தேர் ஓடும். ஒரே நாளைக்கு 5 தேர். சுவாமி, நடராஜர், அம்பாள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரு? விநாயக பெருமான், முருகப்பெருமான். இவங்களுக்கு சேர்த்து 5 தேர் என்று சொல்லக்கூடியது ஓடுமா. ராசப்ப கவிராயர் என்று சொல்லக்கூடிய, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படித்துறை யானை அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது. தல புராணத்தில் சொல்லுறது ராசப்ப கவிராயர் என்று சொல்லக்கூடியவர் தான் 14 இந்த தலத்தின் மேல 14 புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த ராசப்ப கவிராயருக்காக குற்றால குறவஞ்சி ஏற்றியதற்காக குற்றால மேடு என்று சொல்லக்கூடிய இடத்தை அந்த காலத்து மன்னர்கள் இவருக்காகவே 14 புத்தகத்தை கவியாகவும் புராணத்தை எழுதியதனால அவருக்காகவே அந்த குற்றால மேடை அப்படியே பட்டயம் போட்டு குடிச்சிட்டாங்களா. யார் பேர்ல?
இந்த ராசப்ப கவிராயர் பேர்ல கொடுத்திருக்கிறாங்க. ஒரு யுகத்தில் பிரம்மாவாக இருந்தார், ஒரு யுகத்தில் அரியாக இருக்கின்றார். அரியாக இருக்கின்ற பொழுதுதான் அகத்திய மகரிஷி திரு கைலாயத்தில் பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் கல்யாணம். யாருக்கு? பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் கல்யாணம். வடகோடு என்னாச்சு? தாழ்ந்து விட்டது, தென்கோடு உயர்ந்து விட்டது. வடகோடு தாழ்ந்தும் தென்கோடு உயர்ந்தும் காணப்பட்டதும் அகத்தியர்கிட்ட சொல்றார் சிவபெருமான், சுவாமி அகத்தியரே, சுவாமி என்ன கல்யாணத்துக்கு போய்கிறார் அகத்தியர். ஒன்றும் இல்லை, ஜனங்க எல்லாம் பாதி பேரு எங்க பாதாள உலகத்துக்கு போயிட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பரிங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொழி மின்னும் தவன செடிமுடி தாமரையானே, சிவசிவா சிவசிவா சிவசிவா. ஏன் கல்யாணத்தை பார்க்க வந்தவங்க அத்தனை பேரும் பாதாள உலகத்துக்கு போனா எப்படி இருக்கும்? இந்த தராசு ஒரு பக்கம் வெயிட் வச்சு ஒரு பக்கம் வெயிட் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? இது கீழே போயிடுச்சு, அது மேலே தூக்கிட்டு. உடனே சொன்னார், அகத்தியரே அகத்தியரே கொஞ்சம் அவசரம்னார் சிவபெருமான். சுவாமி என்னன்னார்? ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் போங்கலை. எங்க சுவாமி? பொதிகை மலைக்கு தான் சுவாமி. கல்யாண காட்சி அங்கேயே கொடுக்குறேன் காட்சி. எதை? இந்த கல்யாண காட்சிய நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே கொடுக்குறேன் காட்சின்ட்டார். இவர் பொதிகைக்கு வந்துட்டார். காட்சி கிடைக்குமா கிடைக்குமான்னு பார்க்கிறார், கிடைக்கல. எல்லாரும் சொல்றாங்க பக்கத்துல குற்றாலங்குது, அங்க நிச்சயமா காட்சி தருவார் காட்சி தருவார்னார். அகத்தியர் நடந்து வந்துட்டார். வந்தவர் பார்த்தார், உள்ள போகலன்னா அந்த துவார பாலகர்கள் அப்ப இருப்பது அரியாக இருந்தார். உள்ள இருக்கக்கூடிய குற்றாலநாதர் இருக்கார் இல்லையா, அந்த குற்றாலநாதர் என்று சொல்லக்கூடிய அந்த சித்திர சபையில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திலே அப்ப இருந்தது உயரமான அரிபீடம். செடியாய வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியானே, வேங்கடவானின் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடத்தி எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாயை காண்பேன். குலசேகர ஆழ்வார் சொல்றால, நெடியானே வேங்கடவா. அந்த ஹைட் இருந்தார். யாரு? திருமால். இவரு நெத்தியில பட்டைய போட்டுட்டு கழுத்துல உத்ராட்சத்தை போட்டுட்டு நேர அப்படி உள்ள போனார். சாமி யார் நீங்க? என்ன தெரியாத? என்ன பார்த்ததுமே தெரியாத? பார்த்ததுமே தெரியுது. நீங்க சைவம், இது வைணவம். எங்கெல்லாம் உள்ள எதை வச்சா இது வச்சா உள்ள இல்லை. நான் பாரதம் சொல்லும் போது கூட விபூதி வச்சுருந்தான் பாரதம் சொல்வேன். சில வைணவர்கள் கேட்பாங்க, பாரதத்தை சொல்லும் போதாவது திருமண் நாமம் போட்டு சொல்லாங்க அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு உயிரும் வேணும் உடம்பும் வேணும். சிவபெருமான் உயிர், திருமால் உடம்பு. இது இல்லாம அது இருந்தா அதுக்கு மரியாதை கிடையாது, அது இல்லாம இது இருந்தாலும் இதுக்கும் மரியாதை கிடையாது. இப்ப எதை பிரிக்கிறது? உயிர் இல்லாத இந்த உடம்பை பார்த்து என்ன சொல்லுவாங்க? பிணம்பாங்க. உயிர் யார் கண்ணுக்காவது தெரியுமா? தெரியாது இல்லையா? அப்போ ரெண்டும் சேர்ந்தாதான் நான் இயங்க முடியும். அப்ப நான் இயங்கணும்னா ரெண்டும் எனக்கு தேவை. நான் வாயாட இறைவன் திருநாமத்தை, திருமாலுடைய திருநாமத்தை சொல்றேன். எனக்குரிய சின்னமாக நான் விபூதி வச்சுருக்கேன், அவ்வளவுதான். இதயத்தில் இறைவன் சிவபெருமான், வாயில் திருநாமம் சொல்லுகிற பொழுது, பாரதம் சொல்லுகிற பொழுது திருமாலை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கு அவர் சைலண்ட் ஆயிட்டார். அது மாதிரி வாரியார் சுவாமிகளை பார்த்து யாரோ ஒருத்தர் கேட்டார், ஏன் சுவாமி ஓசியில கிடைக்குதுன்னு சுண்ணாம்பன் நெத்தி நிறைய வாரி பூச்சி. அவர் சற்றும் யோசிக்காம ஒரு பதில் சொன்னார், டேப்பா குடியிருக்கிற வீட்டுக்கு தாண்டா சுண்ணாம்பு அடிப்பாங்க, குட்டிச்சவத்துக்கெல்லாம் அடிக்க மாட்டாங்கடா அப்படின்னார். குட்டிச்சவத்துக்கெல்லாம் சுண்ணாம்பு அடிக்கிற பழக்கம் இருக்கா? இல்ல இல்ல. என் இடத்தில் என் இதயத்தில் இறைவன் இருக்கிறார், நான் சுண்ணாம்பு அடிச்சுக்கிறேன். அது ஓசியில அவன் சொன்னது ஓசியில கிடைக்குதுன்னு இப்படியா வாரி அடிச்சுப்பீங்க சுண்ணாம்பேன்னா? அப்போ யோசித்து பாருங்க. ஞான சம்பந்த பெருமான் சொல்றார், ராவணன் மேலது நீருன்னார். ராவணன் 1000 வருஷம் தவம் பண்ணி 9 தலையை வெட்டி யாக குண்டத்துக்குள்ள போட்டான்.
10வது தலையை வெட்டுகிற பொழுதுதான் ராவணா நில் என்றார் சிவபெருமான். என்ன வேணும்னார்? என் இலங்கை அழியாமல் இருப்பதற்காக ஆத்மலிங்கம் வேணும்னா. யோசிச்சு பாருங்க. அப்போ ராவணன் செய்த தவத்தை காட்டிலும் நீர் அணிவது மேல். அந்த தவத்துக்கு சமமானது நீர் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. இங்க நீர் வச்சிட்டு அகத்தியர் உள்ள போறார். துவார பாலகர் சொல்றாங்க, இது வச்சிட்டு உள்ள அலோடு இல்லைன்ட்டார். அது மட்டும் இல்லை, கழுத்துல உத்ராட்சம். சுவாமி உள்ளெல்லாம் விட முடியாது. கையில கமண்டலம், ஆகாச கங்கை, இதெல்லாம் வச்சுட்டு உள்ள முடியாது. ஏன்? கமண்டலம் கையில ஆகாச கங்கை யார் வச்சுட்டு இருக்கிறா? சிவபெருமான் திருமுடியில் இருக்குது. அது அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் முதல் பாடல்ல சொல்வார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை அம்புலியின் கூற்றை பழைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனேம்பார். முதல் பாடலே அதுதான். அப்போ நாம் எல்லாம் சேறு பூசிக்கொண்டிருப்பதனால இறைவன் சிவபெருமான் தலையில 6 வைத்திருக்கிறார். அவ்வளவுதான் விஷயம். அப்பேற்பட்ட கங்கையை வச்சுட்டெல்லாம் இதெல்லாம் உள்ள போக முடியாது, நீங்க இப்படியா போங்கன்ட்டார். சிவபெருமான் காட்சி கொடுக்கிறேன்னு சொன்னார். நாமும் வந்துட்டோம். ஆனா இங்க இருக்கிற தலமோ எது? நெடியான் உட்கார்ந்து நின்று கொண்டிருக்கிறார். இவ நேரா பார்த்தார். வருத்தம் அகத்தியருக்கு, என்ன செய்வதுன்னு தெரியல. நேரா புறப்பட்டார். புறப்பட்டு அப்படி போனார். போனவர் பார்த்தார் இளஞ்சி முருகன். இளஞ்சி பக்கத்தில் திருக்குற்றாலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிலையோ ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவிலையோ இருக்கார் இளஞ்சி முருகன் கோயில். அவர் தான் அகத்தியருக்கு சொன்னார், சுவாமி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்ன மாதிரி ஹைட் ஆகுங்கன்னார். முருகா நான் எப்படி ஹைட் ஆகிறது? முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொடுவேன் நான் அப்படின்னார். அடுத்த வினாடி என்ன ஆச்சு? முருகர் எவ்வளவு ஹைட் இருப்பாரோ அவ்வளவு ஹைட் ஆயிட்டார். யாரு? அகத்தியர். சுவாமி கோச்சிக்காதீங்க, மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனேன்னு முதல்ல எங்க மாமாவை சொல்லிட்டு தான் அருணகிரிநாதரே எதை சொல்லி இருக்கிறாரு. 2வதா எங்க அப்பாவை சொல்லி இருக்கிறாரு. நீங்க ஒன்னும் தப்பு இல்ல, அவரும் நம்மால் தான், நம்ம கட்சி தான். என்ன ஒண்ணு ஜனங்க தான் விட மாட்டேங்கிறாங்க, நீங்க விபூதிக்கு பதில் திருமண் காப்பு இட்டுக்கோங்கன்னார். முருகா இதுவரைக்கும் நான் திருமண் காப்பு இட்டதில்லை. பரவாயில்ல சுவாமி இட்டுக்கோங்கன்னு இட்ட வச்சுட்டார். இப்ப திருமண் காப்பு நெத்திக்கு போயிடுச்சு. போன உடனே உள்ள நுழைய எப்போ பெரிய உயரமான அகத்தியர். அதுக்கடு அகத்தியர்னா குள்ளந்தான், அகத்தியர் குள்ளம். ஆனா இவர் என்னவாக இருக்கிறார்? உயரமான அகத்தியர். உயரமான அகத்தியர் இப்போ திருமண் காட்டுட்டோன்னே உங்களுக்கு அடையாளம் தெரியல. அதை விட இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய துவார பாலகர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய துவார பாலகர்களுக்கும் இந்த துவார பாலகர்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். அடுத்த முறை போகும்போது எல்லாம் உத்து கவனிக்கணும். என்னன்னு கேட்டா, இந்த துவார பாலகர் கேட்பாரா அகத்தியர் வந்தாரான் பாரான், வரலையே. இவர் சொல்வாராம் காலையில வந்தாராம் பாரா, இல்லையே அப்படின்னு பாரா. இவரு 2 பேரும் மாறி அகத்தியர் வந்தாரா இல்லையே என்று சொல்லுவதற்கு ஏற்றார் போல 2 பேரும் மாறி இருப்பாங்க. அவர்கள் பேசக்கூடிய தன்மை அந்த சிலை வடிவத்தில் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு திருக்குற்றாலம். இப்ப அகத்தியர் உள்ள நுழைகிறார். துவார பாலகர்களை கண்டுபிடிக்க முடியல. ஏன்? உயரம் ஹைட் ஆயிடுச்சு, திருமண் காப்பு வந்தாச்சு. ஆஹா இந்த தலத்துல தானே நமக்கு இறைவன் காட்சி தரேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார்? போய் பார்த்தா திருமால் இருக்கிறார். சிவபெருமான் இருப்பாருன்னு சொன்னார். இவர் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்காரேன்னு திருமாலாக இருக்கக்கூடிய அவர் தலையில், திருமால் தலையில் அகத்தியராக இருக்கக்கூடியவர் தன் வலக்கரத்தை வைத்து குரு குரு குற்றாலா அப்படின்னு வச்சு அழுத்திக்கிட்டே வந்தார். அப்படியே குறுகி சிவலிங்கமாக மாற்றிய ஒரு தலம் திருக்குற்றால நாதர். இதனுடைய சிறப்பை நாளையும் தொடரும். இதனுடைய சிறப்பு நாளையும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும், ஏன்னா
இந்த திருக்குற்றாலத்தினுடைய பெருமையே இன்னும் நிறைய இருக்கு. அதனுடைய அந்த தலத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் நாளைய தினத்திலேயும் நாம யாரெல்லாம் பணி செய்திருக்கிறாங்க, இந்த ஸ்ரீதேவி பூதேவி என்ன ஆனாங்க, அதே மாதிரி இந்த திருக்குற்றாலநாதர் என்று சொல்லக்கூடியவர் என்னென்னெல்லாம் திருவிளையாடல் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார், அந்த திருக்குற்றாலநாதர் வீற்றிருக்கக்கூடிய தலம் எந்த வடிவமைப்பில் இருக்கின்றது, அவரை யாரெல்லாம் வழிபாடு செய்து முக்தி அடைந்திருக்கிறார்கள், இதை பற்றியெல்லாம் நாளைய தினத்தில் தெரிந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு, இறைவன் நிச்சயமாக இந்த எப்படியும் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.